வனப்பகுதி கண்காணிப்பு பணியில் இனி ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக வனப்பகுதிகளை கண்காணிப்பதற்காக இது போன்ற ட்ரோன்ஸ், குட்டி ஆளில்லாத கேமராக்கள் பொருத்தப்பட்ட விமானங்கள் தமிழக வனப்பகுதியை பறந்து கண்காணிக்கப்பட இருக்கு. இது எப்படி பறந்து செயல்பட போகுதுன்னு நம்ம இப்ப பார்ப்போம். தமிழகத்தின் மொத்த வனப்பரப்பு 22,500 சதுர கிலோமீட்டர்கள். அதில் புலிகள் காப்பகங்கள், தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் அமைந்துள்ளன. இவற்றை கண்காணித்து பராமரிக்க இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. காடுகளில் இருக்கின்ற விலங்குகளுடைய கணக்குகளை எடுத்து அவைகள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறதா, வேலியில் சிக்கி இருக்கிறதா, இறக்கின்ற சூழ்நிலை இருக்கிறதா, தண்ணீர் கிடைக்கிறதா, அவைகளுக்கு வேற ஏதாவது பிரச்சனை ஏற்படுகிறதா, வேறு எதிரிகள் யாராவது காட்டை அழிக்கிறாங்களா, இல்லீகல்ல மரங்களை வெட்டிட்டு போறாங்களா, வேற இந்த காடுகளை அழிக்கின்ற சூழ்நிலைகள் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காகத்தான் இன்னைக்கு ஆளில்லாத விமானத்தை நம்முடைய வன இலாக்கா மூலம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இரவிலும் செயல்படும் வகையில் அடர்ந்த வனப்பகுதியில் உள்ளிருப்பதை கண்டறியும் தெர்மல் இமேஜிங் சிஸ்டம் போன்ற தொழில்நுட்பங்கள் இந்த குட்டி விமானங்களில் உள்ளன. நைட் டைமில் ரோந்துக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான் நம்ம கவர் பண்ண முடியும். பட் இது வச்சோன்னா பெரிய ஏரியா கவர் பண்ணலாம். இதில் எப்படின்னா மேலே போக போக ஏரியா அதிகமான ஏரியா தெரியும். மனித வனவிலங்கு மோதல்களை தடுக்க இந்த திட்டம் பெரிதும் உதவியாக இருக்கும் என்கிறார் இந்த திட்டத்தின் பொறுப்பாளர் ஜெகதீஷ். அடுத்து யானை காட்டு விட்டு வெளியே வருது இல்லையா, அதை திருப்பி விரட்டுறதுக்காக ஒரு 50-100 பேர் கூட்டு போயிட்டு அதை சத்தம் போட்டு பட்டாசுலம் போட்டு விரட்டுறாங்க. இதில் என்ன போகிறோம்னா ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்கோம். ஸ்பீக்கரில் பெரிய அந்த லயனோட ஒரு ரோரிங் சவுண்ட் வரும். அந்த லயன் ரோரிங் சவுண்ட் மேலேருந்து கொடுத்தோம்னா we expect the elephant to go back into the forest. மேலும் வனப்பகுதியில் சமூக விரோதிகளின் நடமாட்டம் இல்லாமல் கண்காணிக்கவும் இந்த திட்டம் உதவும் என கூறப்படுகிறது. அடர்ந்த வனப்பகுதியில ஆட்கள் போக முடியாத இடத்துக்கும் இந்த ட்ரோன்ல இருக்கிற கேமரா மூலமா அங்க என்ன நடக்குதுன்றதை கண்காணிக்க முடியும். நிஜமாகவே இந்த ட்ரோன் திட்டம்ன்றது தமிழக வனத்துறைக்கு மிகவும் பயனுள்ளதா அமையும்ன்றாங்க. ஒளிப்பதிவாளர் கருப்பையாவோடு ஆனந்த், நியூஸ் 18 தமிழ்நாடு.